First of all, in the 5 Ron jokes apart, 5 Ron, I'm really happy இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. முக்கியமா ஹிலால், ராகவ், நடராஜன் நீங்க பண்ற வேலையை நான் கொஞ்சம் சமூக வலைதளத்துல இல்லாட்டினாலும் சில உங்களோட ட்விட்டர் வழி பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல என்னால் ஏதாவது முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன ஒத்துழைக்க முடியுமோ செய்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்ல வந்து அறிவியல், இயற்பியல்லாம் படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்கிறது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா கொஞ்ச நாளாக தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே ஐஐடி வந்ததுக்கு அப்புறம். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு பாஷைங்கிறது ஒரு பெரிய பேரியராக இருக்கு நிறையா பேருக்கு. இங்கே நான் சொல்லிக் கொடுக்குறவங்க வந்து ஜென்ரலாக ஹிந்தி பேசுகிறவங்க. ஸோ அவங்களுக்கும் இங்கிலீஷ்லேயே எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் கிளாஸ் எடுக்கும்போது அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச உடஞ்ச ஹிந்தியில் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட பாஷையில் எந்த விஷயம் படித்தாலும் அதில் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் அது போய் சேர்றதால எஃபெக்டும் நிறையா இருக்கும். அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி இந்த முயற்சிக்கு. அடுத்தது வந்து இந்த மொழி தடையை உடைக்கிறது, இதுதான் இந்த உரையோட நோக்கமும். இது உரையாடலாம் மட்டும் இல்லாம ஒரு கலந்துரையாடலா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால ராகவ் சொன்னாப்புல நீங்க கேள்வியை வந்து வெயிட் பண்ணி கேட்க தேவையில்லை. ஏன்னா இப்போ நான் ஒரு 30 ஸ்லைடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த 30 ஸ்லைடையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டணுங்கிறது விஷயம் இல்லை. அப்படின்னா நான் யூடியூப்ல செஞ்சுட்டு போயிருப்பேன். அப்படி இல்லாம எவ்வளோ தூரம் போறோமோ போகலாம், பட் ஆனால் சேர்ந்து போகலாம். அதனால எப்போ வேணுமோ கேள்வி கேட்கலாம். நீங்க கை ரைஸ் பண்ணி கேட்குறீங்களோ எப்படி கேட்குறீங்களோ தட்ஸ் ஃபைன். ராகவ் எப்போ வேணாலும் இன்டரப்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ நிறையா இன்டரப்ஷன் இருக்கோ அவ்வளோ இந்த முயற்சி வந்து சக்ஸஸ் அடைஞ்சிச்சுன்னு நான் நினச்சிப்பேன். அடுத்தது வந்து கொஞ்சம் என்னோட தமிழோட இருக்கிற ஒரு ரிலேஷனை முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா நான் இப்போ பேசுறதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நான் தமிழ் வந்து முறையா போய் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கல. நான் கொஞ்சம் ஆந்திராலையும் இங்கேயும் இருந்ததுனால ஹிந்தி தான் படித்தேன் ஸ்கூலில். பட் அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் பிஹெச்டி படிக்கும்போது தான் ஃபிசிக்ஸ் வழியாக தான் நான் தமிழுக்கு வந்தேன். எப்படின்னா வந்து பிஹெச்டிங்கிற ஒரு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான டைமில் என்னை கரை சேர்த்தது வந்து தமிழ் தான். எப்படின்னா வந்து அங்கே தான் நான் போய் பொன்னியின் செல்வனும் மற்ற நிறையா ரைட்டர்ஸோட புஸ்தகம் படிக்க ஆரம்பித்தேன். அதுவும் சுத்தமாக ட்ரைனிங் இல்லாமல் அப்படியே கற்றுட்டு படித்தது தான். ஸோ அதனால நிறையா நான் பேசுறதுல பிழை இருக்கும். லானா எல்லாத்துலேயும் தப்பு இருக்கும், மன்னிச்சிருங்க. நல்லா தமிழ் பேசுகிறவங்களோட பேச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன். அது கேட்கும்போது அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க அந்த விஷயத்துக்கு. அப்புறம் கடைசியா இது வரைக்கும் நான் பார்த்தேன் 1-2 டாக் இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல எனக்கு முக்கியமா கடைசியா இப்போ இந்த நாகேஸ்வரன் கொடுத்திருந்த இந்த டாக் பெரி ஃபேஸ் பத்தி, அது ரொம்பவே சாரி பஞ்சரத்னம் ஃபேஸ் பத்தி, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஏன்னா பெரி அந்த அவர் பிசிசிஸ்ட் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவர் எனக்கு அகாடமிக் தாத்தா. எப்படின்னா வந்து என்னோட அட்வைசரோட அட்வைசர் அவர். ஸோ அதனால அந்த ஃபிசிக்ஸ் பற்றி நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப அழகாக பஞ்சரத்னமோட கான்ட்ரிபியூஷன் பற்றி பேசினாரு. அதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தப்ப தோணிச்சு, ஆக்சுவலாக இந்த ஜியாமெட்ரிக் ஃபேஸ்க்கும் தமிழுக்கும் நிறையா கான்டாக்ட் இருக்கிற மாதிரி. ஏன்னா பஞ்சரத்னம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் மேபி அடுத்த டாக் நாகேஸ்வரன் வந்து ஆனந்தன் பற்றி கொடுத்தா, ஜீவா ஆனந்தன், அஹரனாவ் ஆனந்தன் ஃபேஸ், அதுவும் ஒரு நல்ல ஐடியா. அவரும் வந்து ஒரு தமிழர் தான், பட் ஆனால் கொலம்போல இருந்து தமிழர். ஸோ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஃபிளாகிங் இந்த விஷயங்கள். சரி, ஸோ இப்போ இந்த டாக் பற்றி போவோம். என்னோட டாக்கோட டைட்டில் இங்கிலீஷில் போட்டிருக்கேன், அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் கேவிட்டிஸ். ஸோ ஒரு தடவை தமிழில் போட்டுடுறேன், ஆப்டிக்கல் குழிக்குள் அதுக்குள் இருந்த அணுக்கள். ஸோ இந்த டாக் பார்த்தா இங்கே போட்டிருக்கிற பிக்சர் தான் இந்த டாக்கோட ஒரு விதமான சம்மரி. ஸோ நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபிசிக்கல் சிஸ்டம், ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை. இந்த இடத்துல போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் இந்த பிளாக் கலர் டாட் ஒரு 2 மிரருக்கு நடுவில் கொண்டு வராங்க. அந்த 2 மிரர் தான் வந்து கேவிட்டின்னு சொல்றது. இது ஆப்டிக்கல் குழின்னு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். ஆக்சுவலாக பார்த்தா இதோட இன்னும் பெட்டர் டிஸ்கிரிப்ஷன் ஒரு 2 கண்ணாடிகளின் நடுவில் அதுக்குள் இருந்த அணுக்கள். ஸோ திஸ் இஸ் அ வெரி இதுதான் இன்னும் கொஞ்சம் ஆப்டான டிஸ்கிரிப்ஷன். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் ஒரு ஸ்பெரிக்கல் கேவிட்டியாக இருந்தால் குழின்னு சொல்லலாம். இது வந்து ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான டிஸ்கிரிப்ஷன். இதை மாதிரியே நான் தமிழாக்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட அது ஒரு இந்த சண்டே மத்தியான தமிழ் படத்தோட இங்கிலீஷ் படத்தை தமிழாக்கம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க சன் டிவியில், அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்னிக்கல் விஷயத்தை இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், பேசுறது தமிழில் பேசுகிறேன். அதனால அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ ஆக்சுவலாக அந்த ராகவோட ட்விட்டர் ஒரு செட் ஆஃப்
அந்த ஒரு ட்வீட்ஸ் பார்த்தேன். இந்த டாக்கோட ஒரு ப்ரிவ்யூ மாதிரி கொடுத்திருந்தாரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் பத்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டாக் வந்து போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் மேல கொஞ்சம் தான் சார்ந்திருக்கும். நிறைய வந்து நான் பேச போறது வந்து குவாண்டம் ஆப்டிக்ஸ் பத்தி. பட் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் பத்தி ராகவ் சொன்னாப்புல இந்த சம்மர்ல ஒரு சம்மர் ஸ்கூல்ல ஒரு 5 லெக்சர் கொடுக்க முடிஞ்சிச்சு. அந்த லெக்சர்ஸ் பத்தி நான் வெப்சைட் இங்க இருக்கு, நான் அப்புறம் ராகவ் கிட்டையும் கொடுக்குறேன், அவரும் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இது எங்க அந்த வெப்சைட்ல லெக்சர்ஸோட லெக்சர் நோட்ஸ் இருக்கு. அந்த லெக்சர்ஸ் ஐஐடி காந்தி நகரோட யூடியூப்லயும் வரும் சீக்கிரம். அது வந்தோடனே இன்டிமேட் பண்றேன். அப்படி உங்களுக்கு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் மேல அதை பத்தி கேள்வி கேட்கணும்னா இல்ல அதை பத்தி யோசிக்கணும்னா கண்டிப்பா அங்க போய் நீங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டாக் பத்தி நான் சொல்லிட்டேன். இந்த டாக் இஸ் குவாண்டம் ஆப்டிக்ஸ்ங்கிற ஃபீல்டை பத்தி. ஸோ இந்த குவாண்டம் ஆப்டிக்ஸ்ங்கிற ஃபீல்டுன்னு சொன்னோன்னே பெரும்பான்மையான ஆளுங்களுக்கு தோன்ற மொதல் விஷயம் வந்து லேசர் இல்லையா? ஸோ லேசர் அப்படின்னாலே குவாண்டம் ஆப்டிக்ஸ். ஓகே, ஸோ முக்கியமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இப்போ இந்த லேசர்ங்கிறது வந்து வெறும் லேசர் அண்ட் உங்களுக்கு நீங்க லேப்ல பண்ற கிரேட்டிங்கோ நம்ம ஸ்கூல்ல படிக்கிற டிஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டோ லேசர் வச்சு தான் பண்றோம். அப்போ அதுல குவாண்டம்னு எதுவுமே இல்லை. ஏன்னா லேசர் லைட் வந்து பெரும்பான்மையா நீங்க வந்து லேசர் லைட்டை ரொம்ப ஈஸியா கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா மாடல் பண்ணிட்டு எல்லா பிசிக்கல் பினாமினும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் அப்போ லேசர் வச்சு எப்படி குவாண்டம் விஷயம் நீங்க யோசிக்கலாம். எப்ப குவாண்டம் வருது குவாண்டம் ஆப்டிக்ஸ்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, குவாண்டம் ஆப்டிக்ஸை நீங்க வந்து ஒரு இன்டராக்ஷன் பிட்வீன் லேசர் அண்ட் சிங்கிள் குவாண்டம் ஆட்டம். சிங்கிள் ஆட்டம் இங்க காமிக்கிற மாதிரி ஒரு லேசர் லைட் வருது. இது ஒரு சிங்கிள் ஆட்டமோட ஒரு மாடல். இந்த லேசர் லைட்டும் ஒரு சிங்கிள் குவாண்டம் சிஸ்டமோட இன்டராக்ட் பண்ணும்போது தான் அது குவாண்டம் ஆப்டிக்ஸா மாறுது. அது வரைக்கும் இதெல்லாம் வெறும் கிளாசிக்கல் சிஸ்டம் தான். அந்த ஆட்டம், ஸோ இப்போ நீங்க குவாண்டம் ஆப்டிக்ஸ்ங்கிறது வெறும் லைட்டை பத்தின ஃபீல்ட் மட்டும் கிடையாது. மொத்தமா சொல்லணும்னா பேசிக் ஐடியா ஆஃப் குவாண்டம் ஆப்டிக்ஸ் என்னன்னா, லைட்டுக்கும் மேட்டருக்கும் ஆன இன்டராக்ஷன் அட் குவாண்டம் லெவல். வேற நீங்க வந்து லைட்டையும் குவாண்டம் மெக்கானிக்கலா டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஆட்டமையும் குவாண்டம் மெக்கானிக்கலா டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதுதான் குவாண்டம் ஆப்டிக்ஸ். ஸோ அதோட இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் இங்க ஒரு லைட் வந்து உங்களோட இது ஒரு மாலிகுலர் சிஸ்டம், மாலிக்யூல்ஸ் மேல இன்டராக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிசிக்ஸ் ஸ்டடி பண்றது தான் குவாண்டம் ஆப்டிக்ஸ். ஸோ இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஒரு சிங்கிள் ஆட்டம் லெவல்ல நீங்க லைட் வச்சு ஆட்டமோட ஸ்டேட்டையோ இல்ல குவாண்டம் ஸ்டேட்டையோ கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா, நீங்க இப்போ ஹிலாலோட ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல பார்த்த மாதிரி அது வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டர். அது இருந்தாதான் நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ண முடியும், அது இருந்தாதான் புது புது குவாண்டம் டெக்னாலஜிஸ் வளர்க்க முடியும். அப்படி இருக்கிற டைம்ல ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் லைட்டும் ஆட்டமும். லைட் வச்சு ஆட்டமை வச்சு லைட்டை எப்படி நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் மெயின் கொஸ்டின். ஆர் திஸ் இஸ் த மெயின் கொஸ்டின் குவாண்டம் ஆப்டிக்ஸ்ல. எப்படி குவாண்டம் கண்ட்ரோல் கொண்டுட்டு வருது, எப்படி ஆட்டமையும் லைட்டையும் நல்லா பேச வைக்கிறது டு ஈச் அதர். ஸோ ஏன் இது ஒரு இஷ்யூங்கிறதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக் மாடல் ஆஃப் இது ரொம்ப ஒரு டாய் மாடல் ஆஃப் குவாண்டம் ஆப்டிக்ஸ் வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ஒரு ஃபோக்கஸ்ட் லேசர் பீம். இந்த பிங்க் கலர் பிக்சர் நான் போட்டிருக்கிறது ஒரு கார்ட்டூன் ஆஃப் ஒரு ஃபோக்கஸ்ட் லேசர் பீம். அதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் ஆட்டம் வச்சிருக்கோம். இந்த சிங்கிள் ஆட்டமோட மாடல் நீங்க ஸ்கூல்ல படிக்கிற இல்ல காலேஜ்ல படிக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி வச்சுட்டாலும் இது ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட், ஒரு சிம்பிள் மாடல் கியூபிட் மாதிரி 2 லெவல் குவாண்டம் ஆட்டம். ஸோ ஒரு ரியல் ஆட்டம் ஓட நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு லைனா இருக்கும், பாமர் லைனோ இல்ல எந்த உங்களுக்கு பிடிச்ச லைன். இந்த லேசரோட ஃப்ரீக்வன்சி இந்த டிரான்சிஷன் ஃப்ரீக்வன்சி, இந்த ஆட்டமோட டிரான்சிஷன் ஃப்ரீக்வன்சிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ஆட்டம்குள்ள இருக்கிற மற்ற டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதனால நீங்க இதை வெறும் ஒரு 2 லெவல் சிஸ்டமாவே மாடல் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், ஒரு சிங்கிள் ஆட்டமும் ஒரு ஃபோக்கஸ் லேசர் பீமும் எவ்வளோ நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இன்டராக்ட் பண்ணும் அப்படிங்கிற கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஒரு கார்ட்டூன், ஒரு சிம்பிளான கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெஷர் ஆஃப் எவ்வளோ நல்லா இந்த ஆட்டமும் லைட்டும் இன்டராக்ட் பண்ணுதுங்கிறதுக்கு இந்த ப்ராபபிலிட்டி தட் இந்த ஃபோக்கஸ் லேசர் பீம்ல இருக்கிற ஒரு ஃபோட்டானை இந்த ஆட்டம் ஸ்கேட்டர் பண்ண என்ன ப்ராபபிலிட்டி, ஓகே, அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான விடை வந்து எப்படி யோசிக்கலாம்னா, இப்போ இந்த ஆட்டம் வந்து நீங்க ஸ்கேட்டரிங் லைட்டால ஆட்டம் ஸ்கேட்டர் ஆகும்போது, ஆட்டமால லைட் ஸ்கேட்டர் ஆகும்போது ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு.
ஸோ ஒரு ஆட்டம் வந்து லைட்டுக்கு முன்னாடி நிறுத்தினீங்கன்னா அது எவ்வளோ பெரிய வட்டமா தெரியுங்கிறது. ஸோ அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் லைட் வந்து ரெசனண்டா இருந்துச்சுன்னா இந்த அட்டாமிக் டிரான்சிஷனுக்கு அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் பேசிக்கா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். லைட்டோட அந்த வேவ் லென்த் லாம்டா 0வா இருந்தா அதோட ஸ்கொயரோட ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதை நீங்க வந்து இஃபெக்டிவ் ஏரியா இந்த பீமோட ஏரியா ஓட டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான ப்ராபபிலிட்டி. ஓகே, ஆர் யூ வித் மீ? ஸோ ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம், பட் ஆனால் இது புரியலன்னா கொஞ்சம் இந்த ஹோல் டாக்கோட நோக்கம் புரியாம போயிடலாம். ஸோ அதனால இந்த விஷயம் யா क्वेश्चन ஸ்கொயர் எதுக்காக? எதுங்க ஸ்கொயர்? அது ஒரு ஏரியா, ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ லிட்டரலி இட்ஸ் ஜஸ்ட் த ஏரியா தட் நீங்க அந்த ஆட்டம் எவ்வளவு பெரிய ஆட்டமோட மூஞ்சியோட சைஸ் லிட்டரலா. ஓகே, இல்ல வேவ் லென்த் ஸ்கொயர் பண்ணோம்னாக்கா இட் டசன்ட் கிவ் ஏரியா இல்ல. வேவ் லென்த் தானே, லென்த் ஸ்கொயர்ட். ஓ லென்த் ஸ்கொயர், ஓகே. லென்த் ஸ்கொயர் எசென்ஷியலி இது ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு ஆட்டமும் லைட்டும் ஸ்கேட்டரிங் நீங்க குவாண்டம் லெவல்ல ட்ரீட் பண்ணீங்கன்னா ரொம்ப இதோட இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த லாம்டா 0 ஸ்கொயர்ட். ரெசனண்டா இருக்கும்போது லைட்டோட அந்த ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ் லென்த் அது வந்து இந்த ஆட்டமோட வேவ் லென்த்தோட எக்ஸாக்டா மேட்ச் ஆகும்போது ஆட்டம் வந்து ஆக்சுவலா இவ்வளவு பெருசா தெரியும். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டமோட சைஸ் ஆக்சுவலா ஆங்ஸ்ட்ராம்ல இருக்குது. பட் அந்த ரெசனன்ஸ் கண்டிஷன் ஆகும்போது அந்த ஆட்டமோட பிசிக்கல் சைஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலா அந்த ஆட்டம் எமிட் பண்ற அந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஆக்சுவலி இஸ் பிகர். ஒரு ஆட்டம் வந்து பெருசா தெரியும் அது ரெசனண்டா இருக்கும்போது. அதுதான் ரெசனன்ஸ் சொல்லுவாங்க, ஸ்கேட்டரிங் ரெசனன்ஸ். ஓகே, வேற ஏதோ கேள்வி இருக்காங்க? என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஏரியாங்கிறது வந்து ஃபார் ஃபீல்ட் ஸ்பாட் சைஸ் அதான் இல்ல நியர் ஃபீல்ட்? இந்த ஏரியாங்களா, இந்த பீமோட ஏரியா இது வந்து நியர் ஃபீல்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து ஃபோக்கஸ்ட் ஏரியா. ஸோ அதுக்கு தான் இப்போ வரேன். ஸோ இது வந்து இந்த பீம் எடுத்து நீங்க வந்து கொஞ்சம் இங்க லென்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே, ஸோ அதனால அது வந்து ஒரு நியர் ஃபீல்ட் ஸ்பாட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஒரு சாதாரண மிரர் வச்சு சாதாரண லென்ஸ் வச்சு நீங்க இந்த லேசர் லைட்டை ஃபோக்கஸ் பண்ணா ஒரு எஃபெக்டிவ் ஏரியா வரைக்கும் உங்களால கொண்டுட்டு வர முடியும். இப்போ இதுல என்ன மெயின் பிரச்சனைனா டிஃப்ராக்ஷன் லிமிட்னு ஒன்று இருக்கு. அதன்படி இந்த ஏரியாவை வந்து நீங்க லாம்டா அந்த வேவ் லென்த் ஆஃப் லைட் லாம்டா 0வா இருக்கும்போது இந்த ஏரியாவை வந்து உங்களால லாம்டா 0வோட கீழே கொண்டு வர முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லாம்டா 0 ஸ்கொயர். அதுக்கு கீழே கொண்டுட்டு வர முடியாது. அதனால இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் approximately of the order of same size. As a result, in the scattering probability ரொம்ப பெருசா ஆகாது. It doesn't come very close. This A effective is always greater than lambda 0 squared. So this P scattering generally ரொம்ப suppress ஆயிடும். அதனால ஒரு சிங்கிள் ஆட்டமும் ஒரு ஃபோக்கஸ் பீம் ஆஃப் லைட்டும் ஃப்ரீ ஸ்பேஸ்ல வேற எதுவுமே நான் செய்யல, வெறுமனே அப்படியே நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஆட்டம் மேல லேசர் லைட் அடிச்சேன்னா ஒரு ஆட்டம் வந்து அந்த லைட்டோட அவ்வளோ நல்லா பேசாது. அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை குவாண்டம் ஆப்டிக்ஸ் அண்ட் குவாண்டம் கண்ட்ரோல்ல. இப்போ பிளாஸ்மானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி லைட்டை வந்து கரெக்ட் அது அப்புறம் பேசுறீங்களா? இப்போ நான் இப்போ காட்ட போறது வந்து ஒரு விதத்துல பார்த்தா ஒரு பிளாஸ்மானிக் ஸ்ட்ரக்சருக்கு அனலாக் தான். கேவிட்டி இப்போ நான் காட்ட போறேன், கேவிட்டி கியூவிட்டி. ஸோ என்ன பண்றீங்க, நீங்க உங்களோட டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் இல்லை இந்த லைட்டோட டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணலாம், இல்லைன்னா நிறைய ஆட்டம் அங்க உள்ள போடலாம். அந்த பிளாஸ்மானிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸை மாடிஃபை பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? ஓகே, I have a question. Yes. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இத வந்து நம்ம குவாண்டம் டாட்டோட ரிலேட் பண்ண முடியுமா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம் நான் பேசிட்டு இருக்கிறது இது வந்து ரியல் ஆட்டமா கூட இருக்க தேவையில்லை. இது வந்து ஒரு குவாண்டம் டாட் சிஸ்டமா கூட இருக்கலாம். இது ஒரு டாய் மாடல் தானே, 2 லெவல் சிஸ்டம் தான். ஸோ நான் பேசுற எல்லா விஷயமும் நீங்க குவாண்டம் டாட்ஸா கூட வச்சுக்கலாம். ஒரு சிங்கிள் குவாண்டம் டாட்டும் ஒரு ஃபோக்கஸ் லேசர் பீமும் அவ்வளோ நல்லா இன்டராக்ட் ஆகாதுங்கிறது தான் நான் சொல்றேன். பட் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. குவாண்டம் டாட்டோட நான் இப்ப பேசுறது ஜென்ரலா ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் ஃப்ரீ ஆட்டம்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். ஏன்னா குவாண்டம் டாட்டோட ஸ்கேட்டரிங் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அதுல வந்து ஒரு சிங்கிள் ஆட்டமோட ஒரு சிம்பிள் ஆர்பிட்டல் இல்லை அதோட இன்டராக்ட் ஆகுது. ஏன்னா அந்த குவாண்டம் டாட்ல ஜென்ரலா ஒரு ஃபெர்மி சி இருக்கு. அது ஒரு ஃபெர்மி சியோட எக்ஸைட்டேஷன் தான் அதை நம்ம 2 லெவலா கன்சிடர் பண்றோம் குவாண்டம் டாட்ல. ஸோ அதனால சில விஷயங்கள் அப்படியே அப்ளை ஆகாது. பட் நான் பேசுற பல விஷயம் அப்படியே அப்ளை ஆகும்.
ஓகே ப்ரொஃபசர், தேங்க்யூ. பிரசன்னானே கூப்பிடுங்க, நோ பிரச்சனை, ப்ரொஃபஸர்லாம் தேவையில்லை. ஓகே, வேற கேள்வி? ஓகே, இல்ல அப்ப ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பிரச்சனை என்னன்னா இந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் ரொம்பவே சின்னதா இருக்கு. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? நான் சொன்னாப்புல நீங்க வந்து ஒன்னு அந்த லேசர் ஃபீல்டுக்குள்ள, அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நிறைய ஆட்டமை கொண்டு வரலாம். ஸோ தென் அந்த ஸ்கேட்டரிங் கிராஸ் செக்ஷன் அப்ராக்சிமேட்லி ரொம்ப ஒரு சிம்பிளிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வழியா ஸ்கேல் ஆகும். ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன ஆகலாம்னா, நீங்க வந்து அந்த ஒரு சிங்கிள் ஆட்டமையே ஒரு கேவிட்டிக்குள்ள வைக்கலாம். கேவிட்டிங்கிறது என்னன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் 2 மிரர். ஸோ லைட் வந்து இந்த 2 மிரர் ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டான் நிறைய தடவை இந்த 2 மிரருக்கு நடுவில் டிராவல் பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியே போகும். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ஒரு ஃபோட்டான் இங்க டிராவல் ஆறது அது வந்து இந்த கேவிட்டியோட குவாலிட்டி ஃபேக்டரை பொறுத்து இருக்கு. அண்ட் பேசிக்கலி நீங்க இதோட பெட்டர் அண்ட் பெட்டர் மாடல் இந்த டாக்ல போக பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீ உங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் ஐடியா என்னன்னா, லிட்டரலா ஒரு ஃபோட்டானுக்கு இது வந்து 2 மிரர் இருந்துச்சுன்னா ஃபோட்டான் போய்கிட்டே இருக்கும். இங்க ஒரு ஃபோட்டான் எவ்வளவு முறை இந்த 2 மிரருக்கு நடுவில் பவுன்ஸ் ஆகுதுங்கிறது தான் இந்த என் பவுன்சஸ்ங்கிற நம்பர் குறிக்குது. அந்த நம்பர் வந்து இப்போ நீங்க ஒரு ஆட்டமை வந்து ஒரு கேவிட்டிக்குள்ள வச்சிட்டீங்கன்னா that many times the scattering probability will again be enhanced because of this. So the scattering probability will now be enhanced by the number of bounces. So cavity oda mirror நீங்க எவ்வளோ ஷைனியா ஆக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னும் இன்டராக்ஷன் ஓட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 2 ப்ராட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேயா? ஸோ ஆட்டம் அண்ட் லைட்டை பெட்டரா பேச வைக்கிறதுக்கு. ஸோ இந்த டாக் பேசிக்கா வந்து இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ற விஷயம் தான் இந்த டாக். பேசிக்கா ஒரு சொல்லுங்க, லாம்டா பை எத்தனை அந்த சைனிங்ல கொண்டு வரணும் அந்த get a better result? Lambda by 2. So how big should this be? How flat the mirror should be? So it's not இந்த மிரரோட ஃபிளாட்னஸ் இஷ்யூ கிடையாது. பேசிக்கா இப்போ நீங்க இந்த மிரர் நீங்க மாடல் பண்ணோம்னா கிளாசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வருது. இந்த மிரரை நீங்க டைஎலக்ட்ரிக்கா எடுத்துக்கலாம். இந்த மிரர் கிட்ட வரும்போது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்க்கு ஒரு சர்டன் ப்ராபபிலிட்டி இருக்கும் டு பி டிரான்ஸ்மிட்டட் ஆர் ரிஃப்ளெக்டட். பேசிக்கா ரிஃப்ளெக்ஷன் ப்ராபபிலிட்டி நிறைய இருந்துச்சுன்னா இந்த n பவுன்சஸ்ங்கிற பாராமீட்டர் ரொம்ப மேல போகும். நான் வேவா சொல்றேன், அந்த வேவோட பார்ட்டிகல் நேச்சர் தான் ஃபோட்டான். ஸோ அந்த வேவ் நிறைய தடவை உள்ள போறதுங்கிறதும் ஃபோட்டான் நிறைய தடவை பவுன்ஸ் ஆகுறதுங்கிறதும் சேம். வேவோட ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஃபோட்டான் பிக்சர்ல ஒரு ஃபோட்டான் நிறைய தடவை ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு வே ஆஃப் சேயிங் திஸ், இப்போ நான் வந்து கிளாசிக்கலா நீங்க இதை யோசிக்கணும்னா, லெட்ஸ் சே நான் இங்க ஒரு ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட்க்கு நான் உள்ள ஒரு விளக்கு ஏத்துறேன்னு வச்சுக்கோங்க. விளக்கு ஏத்திட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பல்ஸ் ஆஃப் லைட். அந்த பல்ஸ் ஆஃப் லைட் இந்த 2 கேவிட்டி மிரருக்கு நடுவுல எவ்வளவு நேரம் இருக்குதுங்கிறத குறிக்கிறது தான் இந்த என் பவுன்சஸ். இந்த காப்பா ஆக்சுவலா 1/, காப்பா என் பவுன்சஸ் பேசிக்கலி. அவ்வளவு. ஓகே, ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. ஸோ எப்படி இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் மிக்ஸ் பண்ணி என்ன பிசிக்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டாக்கோட மெயின் ஐடியா. ஓகே, ஸோ நான் கேவிட்டி கியூடி பத்தி, இந்த கேவிட்டிக்குள்ள ஆட்டம்ஸ் வச்சு எப்படி அதோட ஆக்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் பெடகாஜிக்கலா பேச போறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு ஒரு டாய்ஷா உங்களுக்கு ஒரு டெக்னாலஜி லெவல்ல காமிச்சா, I just wanted to give ஒரு few highlights இந்த ஃபீல்ட் எங்க இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த எக்ஸ்பெரிமெண்டோட டீடைல்ஸ்லாம் இப்போ புரியணுங்கிற அவசியம் இல்லை. பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், என்ன இருக்குங்கிறது பார்த்து வியக்கிறதுக்கான விஷயம் மட்டுமா சொல்றேன். அப்படி எடுத்துக்கோங்க. இது ஒரு கேவிட்டி. இது வந்து இதோட எட்ஜில் இந்த இடத்துல 2 மிரர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேவிட்டிக்கு மேல ஒரு கோல்டு கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸை வந்து ட்ராப் பண்ண முடியும் லேசர் லைட்டை வச்சு. ட்ராப் பண்ணி அந்த ட்ராப்ல ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஆட்டம்ஸ் ஒன்னா கண்ட்ரோல்டா ஒரு ஆட்டமா உங்களால இந்த கேவிட்டி வழியா டிராப் பண்ண முடியும். ஒரு ஆட்டம் இந்த கேவிட்டியை பாஸ் ஆகும்போது இங்கிருந்து நீங்க ஒரு ப்ரோப் லேசர் அனுப்புறீங்க. அந்த ப்ரோப் லேசரோட டிடெக்டர், அந்த ப்ரோப் லேசர் கேவிட்டி வழியா உள்ள போயிட்டு வெளியே வரும். வெளியே வரதை நீங்க டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டிடெக்டர்ல ஒரு ஆட்டம் வந்து கேவிட்டிக்குள்ள வந்துச்சா இல்லையான்னு அந்த டிடெக்டரை பார்த்து சொல்லிட முடியும். ஸோ இட் இஸ் சம்வாட் லைக் நீங்க இந்த எக்ஸோ பிளானட்ஸ் பத்திலாம் இப்ப கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதே மாதிரி டெக்னிக் தான். பேசிக்கா ஷேடோ,
இந்த ஆட்டம் உள்ள வரும்போது ஒரு ஷேடோ தெரியும், டிடெக்டர்ல ஒரு பிளிப் இருக்கும். அந்த பிளிப் பார்த்தோன்னா உங்களுக்கு உடனே தெரியும் ஓகே ஒரு ஆட்டம் உள்ள வந்திருக்கு. அது வந்த உடனே நீங்க ஃபீட்பேக் லூப் பண்ணி இந்த லேசரோட பவரை ஏற்ற முடியும். அந்த லேசரோட பவரை ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஆட்டமை நீங்க அந்த கேவிட்டிக்குள்ள ட்ராப்பே பண்ண முடியும். ட்ராப் பண்ணி அந்த ஆட்டம் மூவ் ஆகிறத உங்களால வந்து அந்த கேவிட்டியில படிக்க முடியும். கேவிட்டியோட லைட் வெளியே வர லைட்ல படிக்க முடியும். இங்க நான் காட்டுற இந்த கர்வ் என்னன்னா வந்து பேசிக்கா இது வந்து இந்த டிடெக்டர்ல பாக்குற போட்டான் இன்டென்சிட்டி as a function of time. ஸோ உங்களால கிளியரா அந்த போட்டான் இன்டென்சிட்டியை பார்த்து எப்ப ஆட்டம் உள்ள வந்துச்சு, அந்த ஆட்டம் உள்ள சுத்தினும் போது என்ன ஆச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த டிடெக்டர்ல இருந்து அந்த ஆட்டம் ஒரு சிங்கிள் ஆட்டமோட ட்ராஜெக்டரிய உங்களால ரீவொர்க் பண்ணி யூ கேன் ரியலி மேப் த மோஷன் ஆஃப் அ சிங்கிள் ஃப்ரீ ஆட்டம். இது வந்து இதுவரைக்கும் பிசிக்ஸ்ல இந்த மாதிரி விஷயம் இந்த கேவிட்டி கியூடி வரதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஃப்ரீ ஆட்டமோட மோஷன் அட் பேசிக்கலி நானோமீட்டர் லெவல்ல ரீவொர்க் பண்ணி அதோட ட்ராஜெக்டரிய எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்க முடிஞ்சதில்லை. ஸோ அது ஒரு பெரிய லெவல் ஆஃப் குவாண்டம் கண்ட்ரோல் அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த விஷயத்துல என்ன ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா லைட்டால நம்ம ஆட்டம் பாக்குறோம். ஸோ பேசிக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் வச்சு லைட்டை கூட மெஷர் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது வந்து ஜெஃப் கிம்பிள் கால்டெக்ல இருக்கிற குரூப்ல. இந்த செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது சர்ஜ் ஹெராஷ்னு பிரான்ஸ்ல, பாரிஸ்ல. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னன்னா ஒரு கேவிட்டி இருக்கு. இந்த கேவிட்டிக்குள்ள ஒரு கியூபிட்டா பண்ணி அனுப்புறோம். எப்படின்னா வந்து நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு கியூபிட்டை கொண்டு வந்துட்டு அது இஜின்னு 2 ஸ்டேட்ல இருக்கும். ஒரு ஆட்டம் கியூபிட் எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த இஜியை ஒரு சூப்பர் பொசிஷன்ல கொண்டு போவீங்க. E+G/√2 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சூப்பர் பொசிஷன்ல இருக்கிற கியூபிட் இந்த கேவிட்டி வழியா போகும். இந்த கேவிட்டிக்குள்ள ஃபீல்டு இருக்கு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. பேசிக்கா கேவிட்டியில நீங்க லைட் உள்ள விட்டீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நான் அப்புறம் டிஸ்கிரைப் பண்றேன். ஃபார் சிம்பிளிஸ்டிக் பர்பஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது வெறும் ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர். பேசிக்கா அது வந்து நீங்க இந்த கேவிட்டியோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்க ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரா மாடல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட்டம் என்ன பண்ணும்னா உள்ள போகும்போது E+G போகும். பட் வெளியே வரும்போது இந்த லைட்னால அந்த E+G will become E plus some phase e⁵G. அந்த எவ்வளவு ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகுது அந்த சூப்பர் பொசிஷன்ங்கிறது வந்து இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன் த கேவிட்டி. பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து is basically like the excitation in that harmonic oscillator that makes the cavity. But நீங்க அந்த number of photons ஒரு நம்பரா இருக்க தேவையில்லை. ஏன்னா இது குவாண்டம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கிறதுனால அந்த number of photons can be a superposition of many superposition of different number state. So as a result நீங்க இது வெளியே வரும்போது நீங்க இந்த ஆட்டமை கேட்கலாம், நீ என்ன நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பார்த்த அப்படின்னு. அதுதான் இந்த செகண்ட் மெஷர்மெண்ட், இந்த R2. அந்த மெஷர்மெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் லைட் இன் த கேவிட்டி. ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. விச் இஸ் பேசிக்கலி இந்த கேவிட்டியை நீங்க ரொம்ப குளுமைப்படுத்திட்டீங்கன்னா நீங்க உள்ள லேசர் வச்சு லைட்லாம் விடல, பட் வேக்யூம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இப்போ வேக்யூம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்ன, நீங்க அதை எழுதினீங்கன்னா அட் பெஸ்ட் 0 ஃபோட்டான்ஸ் இருக்கலாம் வேக்யூம்ல, இல்ல மேபி அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கோ அதுபடி ஒரு 1 ஃபோட்டான் ஸ்டேட் ஆக்குபை பண்ண முடியும் அந்த ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஸோ நீங்க இந்த ஆட்டம் வச்சு ஆக்சுவலா இங்க காட்டுறது என்னன்னா வந்து பேசிக்கா இந்த மேல காட்டுற டைம் சீரீஸ் இஸ் பேசிக்கலி ஸ்டேட் ஆஃப் தி ஆட்டம் when you measure it. இங்க வெளியே மெஷர் பண்ணும்போது ஆட்டம் ஈல இருக்கா ஜில இருக்கான்னு கேட்கிற கேள்விக்கான பதில் தான் இங்க காட்டுறாங்க. ஈல இருந்துச்சுன்னா அர்த்தம் என்னன்னா கேவிட்டியில ஒரு ஃபோட்டான் இருந்துச்சு. இது ஜில இருந்துச்சுன்னா கேவிட்டியில 0 ஃபோட்டான் இருந்துச்சு. அதனால நீங்க இப்படியே ஆட்டம் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஆட்டம் விட்டுக்கிட்டே இருப்பீங்க. விடும்போது வெளியே நீங்க மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ கேன் ஆக்சுவலி சி பிசிக்கலி 0ல இருக்கும்போது இது வந்து கம்ப்ளீட் குவாண்டம் வேக்யூம். இது குவாண்டம் வேக்யூம்ல இருந்து ஒரு ஃபோட்டான் ஸ்டேட்டுக்கு கேவிட்டியில இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆட்டமால டிடெக்ட் பண்ணிட முடியுது. ஸோ பேசிக்கா இந்த கேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, ஆட்டம் வச்சு லைட்டை கண்டுபிடிக்கிறீங்க. யூஆர் ஏபிள் டு மெஷர் லைட் வித் ஆட்டம். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா 2007-2010ல இது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வைஸ். ஸோ இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு வச்சேன். ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம இதோட டீடைல்ஸ் பார்க்கலாம் இனிமே. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணா கண்டிப்பா பயங்கரமான பாராட்டும் கிடைக்கும். இது சர்ஜ் ஹெராஷ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவருக்கு 2012ல நோபல் பரிசு கிடைச்சிச்சு.
இன்னொருத்தருக்கும் கிடைச்சிச்சு. அவர் சிமிலர் டு திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாரு, டேவிட் வைன்லேண்ட். ஸோ ஓகே, ஸோ தட்ஸ் தி brief cavity QED highlights. ஸோ ஏதோ ஒரு கேள்வி இருந்த மாதிரி இருந்துச்சு நடுவில் சாட்ல. if there is any question interrupt பண்ணலாம், நோ ப்ராப்ளம். சார் லைக் அந்த கவுண்டிங் ஆட்டம் கவுண்டிங் மாதிரி நம்ம பண்றோம்ல, ஸோ அது வந்து அன்சர்டினிட்டி ரிலேஷன் எந்த மாதிரி அது பாதிக்கும்? பிகாஸ் நம்மளுக்கு எந்த லெவல் ஆஃப் ப்ரிசிஷன்ல நம்ம கவுண்டிங் பண்ணலாம்? அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றீங்களா இல்ல கிம்பிள்? ஓகே. ஸோ இது ஆக்சுவலா வந்து அன்சர்டனிட்டி ஆஃப்கோர்ஸ் எவ்வளோ நீங்க ப்ரிசைஸா இந்த ஆட்டமோட பொசிஷனோ மொமெண்டோ கணிக்க முடியுங்கிறது வந்து அன்சர்டனிட்டி ரிலேஷனால இன்னும் பவுண்டட் தான். இது வந்து குவாண்டம் லிமிட்டட் மெஷர்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு அல்டிமேட் லிமிட் இருக்கு. இதுல ஆல்ரெடி இருக்கிற நாய்ஸ் உங்களுக்கு இப்போ இதுல அட் சம் கிவன் டைம் இதோட ஆட்டமோட பொசிஷன் ஒரு இடத்துல இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா that will be much larger. அதோட uncertainty will be much larger than what is allowed by Heisenberg uncertainty. So இது அவ்வளோ ப்ரிசைஸான மெஷர்மெண்ட் கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் the second feature of measurement, ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான குவாண்டம் மெஷர்மெண்ட்டுங்களோட பெரிய ஃபீச்சர் வந்து பேக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை மெஷர் பண்ணா குவாண்டம் ஸ்டேட்டை மாத்தும். ஓகேயா? ஸோ அந்த விஷயம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இவங்க செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எப்படின்னா வந்து நீங்க இந்த ஆட்டமை உள்ள விட்டுக்கிட்டே இருக்கீங்க, இங்க மெஷர்மெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க பண்ணும்போது நீங்க கேட்டுட்டே இருக்கீங்கல்ல அந்த கேவிட்டி கிட்ட, உன்னோட ஸ்டேட் என்ன, உன்னோட ஸ்டேட் என்ன. இந்த ஆட்டமை மெஷர் பண்றதுனால அந்த கேவிட்டியோட ஸ்டேட்டை நீங்க அஃபெக்ட் பண்றீங்க. அதை இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலா காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு குவாண்டம் மெஷர்மெண்ட் பேக் ஆக்ஷனோட எக்ஸாம்பிள். லைக் குவாண்டம் சிஸ்டம் கிட்ட நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது ஆன்சர் மட்டும் கொடுக்காது, அதோட ஸ்டேட்டையும் மாத்திடும். அதுதான் ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் குவாண்டம் மெஷர்மெண்ட். அதையும் எக்ஸ்பெரிமெண்டலா இவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. So that is possible. Okay sir. And மெஷர்மென்ட்க்கு என்ன லைக் என்ன மாதிரி லைட் யூஸ் பண்றாங்க? பிகாஸ் அவங்க வந்து they should not disturb it too much இல்ல sir. So are they using weak light? So இது by definition ஒரு weak measurement. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேவிட்டியோட ஸ்டேட்டை நான் மெஷர் பண்ணிட்டு இருக்கேன், பட் நான் கேவிட்டியோட டைரக்டா இன்டராக்டே பண்ணல. நான் என்ன பண்றேன், ஒரு ப்ரோப் அனுப்புறேன். ஒரு ப்ரோப் ஆர் ஆன்சிலான்னு சொல்லுவாங்க குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல. இந்த ஆன்சிலா தான் இந்த ஆட்டம். இந்த ஆட்டம் போய் இன்டராக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் ஆட்டமை மட்டும் தான் மெஷர் பண்றேன். அதே போல இந்த மெஷர்மெண்ட்ல நான் ஆட்டமோட இன்டராக்டே பண்ணல. டைரக்டா மெஷர் பண்றதுக்கு நான் வெறும் ஒரு போட்டான் டிடெக்டரை வச்சுட்டு போட்டான் டிடெக்டர்ல இருக்கிற ரெக்கார்டை வச்சு நான் ஆட்டம் என்ன பண்ணிச்சுங்கிறது தான் கணிக்கிறேன். ஸோ இன் போத் கேசஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு நாட் ஒரு ஸ்டாண்டர்டா உங்களுக்கு குவாண்டம் டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மெஷர்மெண்ட் கிடையாது. குவாண்டம் டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த ஃபான் நாய்மன் மெஷர்மெண்ட் சொல்றாங்க இல்லையா. ஸோ ஒரு சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ல இருக்கும். நீங்க போய் ஒரு அப்சர்வபிளோட வேல்யூவை கேட்டீங்கன்னா அந்த அப்சர்வபிளோட ஐகன் ஸ்டேட்ல கொலாப்ஸ் ஆயிடும். அது இங்க வந்து டிரெக்டா ஒரே நிமிஷத்துல கொலாப்ஸ் ஆகுறது இல்லை. இது நிறைய மெஷர்மெண்ட் பண்ண இந்த வீக் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சீரீஸ் ஆஃப் வீக் மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ தட்ஸ் த ஐடியா. உங்க क्वेश्चन ஆன்சர் பண்ண தெரியல, பட் யா. Thank you sir. Thank you. ஓகே குட். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கவர் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கு போவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது வந்து எப்படி ஆட்டமும் லைட்டையும் நல்லா இன்டராக்ட் பண்ண வைக்க ஒரு ஆட்டம் வந்து கேவிட்டிக்குள்ள போட்டா நல்லா இன்டராக்ட் ஆகும், அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம். அதுக்கு பேரலா ராகவ் சொன்னாப்புல ரொம்ப ரேப்பிடா ஒரு ஃபீல்ட் டெவலப் ஆச்சு. வேர் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆட்டமை நீங்க கூல் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸை ஒரு இடத்துக்குள்ள நிறுத்தி அதை இன்னும் கூல் பண்ணிட்டே இருந்தா என்ன பிசிக்ஸ் ஆகுங்கிறது ஒரு கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினோட அந்த குவெஸ்டோட நிறைய ஸ்டெப் இருந்துச்சு. அதுல மொதல் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டமை வந்து லேசர் லைட்டை வச்சு கூல் பண்ணணும். ஓகே, ஸோ லேசர் லைட் அதை பத்தி நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலா சொல்ல முடியாது, பட் வேணா we can go to it in the end. கடைசியில கேள்வி இருந்தா வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட்டமை நீங்க கூல் பண்றதுக்கு லேசர் லைட் யூஸ் பண்ணி கூல் பண்ணுவாங்க. லேசர் கூலிங்னு பேரு. அதுக்கும் வந்து 2 நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு. அது லேசர் கூலிங் மட்டும் பத்தாது, அதை இன்னமும் நீங்க கூல் பண்ணீங்கன்னா அரவுண்ட் லைக் ஒரு சப் 100, ஸோ அபவுட் சப் மில்லி கெல்வின், ஸோ ஒரு நானோ கெல்வின் ரேஞ்சுக்கு நீங்க கூல் பண்ணீங்கன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆட்டமோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா மாறுது. அந்த மாற்றத்துக்கு பேர் தான் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் டிரான்சிஷன்ங்கிறது. இப்போ போசானிக் ஆட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ட்ராப் பண்ணி அதை கூல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அட் சாதாரண கோல்ட் டெம்பரேச்சர் விச் இஸ் அபவ் அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு மேல நீங்க அந்த ஆட்டமோட மொமெண்டம் டிஸ்ட்ரிபியூஷன், இது பிக்சர். அந்த மொமெண்டம் டிஸ்ட்ரிபியூஷனை பாத்தீங்கன்னா சாதாரண மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸ்ல கிளாசிக்கல் ஆட்டம்ஸை போட்டா அது எப்படி அதோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது வெறும் இன்னமும் கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் மாதிரி பிஹேவ் பண்ணும். பட் ஆனா ஒரு டெம்பரேச்சர் ஸ்கேலுக்கு கீழே அந்த ஆட்டம் வந்து எல்லாமே சேர்ந்து, இப்ப நீங்க இந்த ஆட்டம்ஸை வந்து ஒரு ட்ராப்ல போட்டிருக்கீங்க. ட்ராப்னா ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொட்டென்ஷியல் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ட்ராப்ல ஆட்டம்ஸ் என்ன ஆகும்னா பிலோ திஸ் இந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சர் கீழே போன உடனே எல்லா ஆட்டம்ஸும் அட் த சேம் டைம் ஒரே ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் ஸ்டேட்டை ஆக்குபை பண்ணும். இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஆட்டமோட குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லப்படுற விஷயம். அது வந்து இந்த ஆட்டம்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போசான்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பிஹேவியர் என்னன்னா, இந்த போசானோட 2 போசான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதோட பொசிஷனை, அதோட வேவ் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகாது. அந்த போசானிக் சிமெட்ரினால அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபீச்சர் இருக்குது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபீச்சரோட மேக்ரோஸ்கோபிக் இல்ல பெரிய அளவுல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபீச்சரோட பாதிப்பு தான் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன். ஸோ இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன் நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த டாக்ல போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஆன ஆட்டம்ஸ்னா வெரி பேசிக்கலி இட்ஸ் லைக் ஒரு சிங்கிள் ஆட்டம் மாதிரி தான். பட் இட் இஸ் ஜஸ்ட் அ சூப்பர் சைஸ்ட் சிங்கிள் ஆட்டம். இட் இஸ் ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரு சிங்கிள் குவாண்டம் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த குவாண்டம் பார்ட்டிகலுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும். பட் இதோட டென்சிட்டி, ஸோ இப்போ நீங்க இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ஸ்கொயர் எடுத்துட்டீங்கன்னா அதை நீங்க இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா ஒரு சிங்கிள் ஆட்டம்க்கு அது உங்களுக்கு 1 கொடுக்கும் நார்மலைஸ் பண்ணீங்கன்னா. பட் இந்த இடத்துல இதோட இன்டெகிரல் எடுத்துட்டீங்கன்னா இட் கேன் பி n. இட் வில் பி a very large number n. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆட்டம்ஸை அவங்க போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் ஸ்டேட்டுக்கு தள்ளியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் பேரலா டெவலப் ஆச்சு. இந்த நான் இப்போ கேவிட்டி கியூடி காமிச்சது. ஸோ இந்த 2 கொஸ்டின் பிரேம். எடுத்துக்காட்டா பூந்தியை பிடிச்சு லட்டு பண்ற மாதிரி சொல்லலாமா? ரைட். ஸோ இப்போ நீங்க சரி, இது ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா இப்போ நீங்க பூந்தியை பிடிச்சி லட்டுங்கிற விஷயத்துல என்னன்னா வந்து அந்த ஏன் ஒட்டிக்குது, அதுக்கு காரணம் வந்து ஆக்சுவலா பிசிக்கல் இன்டராக்ஷன் இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ல சுத்தமா இந்த ஆட்டம் ரெண்டும் பேசிக்கவே தேவையில்லை. இந்த ஆட்டம்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டராக்ஷன் பொட்டென்ஷியல்ங்கிறது அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த 2 ஆட்டமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டாய் மாடல் பண்ணும். அப்கோர்ஸ் ரியலா எந்த ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் அந்த 2 ஆட்டமும் கிட்ட கொண்டுட்டு வந்தீங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும், நீங்க படிக்கிற நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கும், கூலும் ஃபோர்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் நீங்க ஒரு டாய் மாடல் ஆஃப் ஆட்டம் பண்ணுங்க விச் டசன்ட் ஹேவ் எந்த இன்டராக்ஷனும் கிடையாது. ஓகே, பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் இருக்கு. இந்த 2 ஆட்டமையும் நீங்க இப்படி மாத்தினீங்கன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் ரிமைன்ஸ் த சேம்ங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் போதும் இந்த மாதிரி இந்த பூந்தி பண்ண இந்த பூந்தி இல்ல இந்த லட்டு பண்ண. சோ அதுதான் இதுல ஒரு வியப்பான விஷயம். சார் இங்க 2 ஆட்டம்க்கு டிஸ்டிங்ஷனே இருக்காதுல்ல சார்? லைக் எந்த ஆட்டம்க்கும் டிஸ்டிங்ஷனே கிடையாது. இதுல நீங்க இதுக்கப்புறம் அது போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் ஸ்டேட்டுக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க சிங்கிள் ஆட்டம் என்ன பண்ணுதுங்கிற கேள்வியே மீனிங்லெஸ் ஆயிடும். அப்போ பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வயலேட் பண்ணுது இல்லையா? இது போசான், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். அதுதான் எக்ஸாக்ட்லி. சோ இட்ஸ் தி ஆப்போசிட். அதனால தான் they can go to all the same state. பட் ஆனா அதே at the same time இதே மாதிரி ஃபெர்மியானிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற ஆட்டம்ஸை வச்சியும் இன்னும் கோல்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் மேல போயிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஸோ வாட் இஸ் தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட்? சரி, நீங்க போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் பண்ணிட்டீங்க, அதனால என்ன? ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குவாண்டம் ஃபினாமினாவை நீங்க லேப்ல பண்ணி காமிச்சிட்டீங்க. 1920ல ப்ரெடிக்ட் ஆச்சு இது போஸாலையும் ஐன்ஸ்டைனாலையும். கடைசியில இது காமிச்சது 2001, 80 வருஷம் ஆயிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை அந்த இடத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு நீங்க டெக்னாலஜிக்கலாவும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க. பட் பிசிசிஸ்டா அப்புறம் நான் தியரட்டிக்கல் பிசிசிஸ்டா இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேள்விப்பட்டப்ப அஃப்கோர்ஸ் எல்லா தியரட்டிக்கல் பிசிசிஸ்டுக்கும் ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஃபெய்ன்மேன் ஒரு நல்ல ஐடியா கொண்டு வந்தாரு அரௌண்ட் 82. அவர் என்ன சொன்னாருன்னா வந்து நீங்க இப்போ அந்த அரௌண்ட் 80s சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், கண்டென்ஸ் மேட்டர்ங்கிற சொல்லப்பட விஷயம், பேசிக்கா மெட்டீரியல்ஸ், நீங்க மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரான்ஸ், ஜஸ்ட் எனி மெட்டீரியல், நீங்க மெட்டீரியல் சயின்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்லாம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்
ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்சர்வ் பண்ணாங்க. பட் இந்த மாதிரியான சாலிட் ஸ்டேட் சிஸ்டம் நீங்க ஆப் இனிஷியோ பிசிக்ஸ்ல இருந்து டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக்கா அதோட ஹாமில்டோனியன் எழுதுறது ரொம்ப ஈஸி. ஸோ என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே அதுல எல்லாத்துலயும் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த எல்லா எலக்ட்ரான்ஸ்குள்ளேயும் இன்ட்ராக்ஷன் இருக்கு. பட் அந்த மைக்ரோஸ்கோபிக் ஹாமில்டோனியன் எடுத்துட்டு அதுல இருந்து அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சு இதனாலதான் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி ஆகுது, இதனாலதான் இந்த இன்ட்ரெஸ்டிங் மேக்னட்டிசம் எஃபெக்ட் ஆகுதுங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்றது இஸ் இம்பாசிபிள். ஏன்? ஏன்னா பேசிக்கா அந்த ஒரு சாலிட் சங்க் ஆஃப் மெட்டீரியல்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசிக் சூப்பர் கண்டக்டிவிட்டி கொடுக்குற மெர்குரியா இருக்கலாம், இல்ல ஹை டிசி சூப்பர் கண்டக்டர்ஸ்னு சொல்றாங்க அதுவா இருக்கலாம், அதுக்குள்ள எல்லாம் 10 to the 23 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அதோட ஃபுல் குவாண்டம் வேவ் ஃபங்க்ஷனை எழுதி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள கோட் பண்ணி நீங்க அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க ஷ்ரோடிங்கர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றீங்க, அவ்வளவுதான். பண்றதுங்கிறது இம்பாசிபிள். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது ஃபெய்ன்மேன் சொன்னாரு, நீங்க ஏன் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சிஸ்டம் மாதிரியே ஒரு அனலாக் சிஸ்டம் தயார் பண்ணுங்க, அனலாக் சிஸ்டம் நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க, இங்க என்ன ஹாமில்டோனியன் இருக்கோ, உங்களுக்கு என்ன ஹாமில்டோனியன் எழுதுறீங்களோ அதை பிசிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருங்க இந்த அனலாக் சிஸ்டம்ல. அப்புறம் இந்த அனலாக் சிஸ்டம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால இந்த அனலாக் சிஸ்டமோட கிரவுண்ட் ஸ்டேட் உங்களால எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்க முடியும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணிருங்க. ஸோ பேசிக்கா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங், வேர் சம்டைம்ஸ் இது அனலாக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க, வேர் நீங்க இந்த ஹாமில்டோனியன் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களால ரியல் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல போட முடியாத ஹாமில்டோனியனை ஒரு குவாண்டம் சிஸ்டம்ல தயார்படுத்தி அந்த குவாண்டம் சிஸ்டம்ல அதோட கிரவுண்ட் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ அது பேர் தான் குவாண்டம் சிமுலேஷன். இந்த ஐடியா ஒரிஜினலா ஃபெய்ன்மேனோட ஐடியா. அந்த விஷயத்தை வந்து ஒன்ஸ் இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ஸ் கண்டுபிடிச்ச உடனே யூ குட் டூ இட். இது பண்ண முடிஞ்சிச்சு. எப்படி? ஸோ போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை எடுத்து ஒரு லைட் ஷைன் பண்ணி ஆப்டிக்கல் லாட்டிஸ்னு சொல்லுவாங்க, அது வெறும் வந்து ஒரு பேசிக்கா ஒரு 3 லேசர் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல அனுப்பிச்சிங்கன்னா அந்த லேசர்ஸ் எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி ஸ்டாண்டிங் வேவ் செட்டப் பண்ணும். இந்த ஸ்டாண்டிங் வேவோட இந்த ஆட்டம்ஸ் இன்டராக்ட் ஆகி இந்த ஆட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டிங் வேவ் குழியா பொட்டென்ஷியல் கொடுக்கும் இந்த ஆட்டம்க்கு. அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் லாட்டிஸ். இந்த லேசர் லைட்டால உருவாக்கப்பட்ட பொட்டென்ஷியல் ஃபார் ஆட்டம்ஸ், அதுதான் ஆப்டிக்கல் லாட்டிஸ். இப்போ நீங்க இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்டிக்கல் லாட்டிஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸை பார்த்தீங்கன்னா அது இட் லுக்ஸ் வெரி அனலாகஸ் டு எலக்ட்ரான்ஸ் இன் அ சாலிட். ஸோ இப்போ எலக்ட்ரானோட ரோல் வந்து ஆட்டம்ஸ் பிளே பண்ணும், இந்த சாலிட்ல இருக்கிற அந்த லாட்டிஸ் பொட்டென்ஷியலோட ரோலை வந்து இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸ் பிளே பண்ணும் பேசிக்கா. ஸோ உங்களால வந்து அந்த மாதிரி ஒரு அனலாக் சிஸ்டம் எதை அவர் தயார் பண்ணணும்னு சொன்னாரோ அதுக்கான பர்ஃபெக்ட் கேண்டிடேட் வந்து இந்த போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்ஸை கொண்டு ஆப்டிக்கல் லாட்டிஸ்ல போடுறது. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு குவாண்டம் சிமுலேஷன்ங்கிற ஏரியா கொடுத்து அது இன்னும் போய்கிட்டே இருக்கு. அதோட ஒரு இம்பார்ட்டன்டான பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்றேன். அதுல என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, இது வந்து ஒரு இப்போ இங்க காமிக்கிற இந்த குழியா இருக்கிறது ஒரு ஆப்டிக்கல் லாட்டிஸ் பொட்டென்ஷியல்னு வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து ஜென்ரலா இது ஒரு வேவ். போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் நம்ம பார்த்தது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் எழுதலாம்னு சொன்னோம். அது ஒரு வேவா இருக்கிறதுனால இந்த எந்த ஒரு குழிக்குள்ளேயும் ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்காது. ஏன்னா அது வேவ், அது ஃபுல்லா இந்த இருக்கிற ஃபுல் ஆப்டிக்கல் லாட்டிஸ் பொட்டென்ஷியல்ல ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால இந்த ஸ்டேட்டுக்கு பேரு அண்ட் இட் வில் ஃப்ளோ ஃப்ரீலி இன் தி ஆப்டிக்கல் லாட்டிஸ். இந்த ஸ்டேட்டுக்கு பேரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட்டோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு சூப்பர் ஃப்ளூயிட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். வென் இது எப்போ ஆகும், அந்த ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷன் ரொம்ப வீக்கா இருக்கும்போது compared to kinetic energy to hop between wells. So in the atoms will keep hopping around. So இது சூப்பர் ஃப்ளூயிடா இருக்கும். On the other hand, நீங்க இதோட இன்டராக்ஷனை கினெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ, இன்டராக்ஷன் டு கினெட்டிக் எனர்ஜி ரேஷியோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கினெட்டிக் எனர்ஜியை குறைக்கலாம். இந்த லாட்டிஸ் வந்து வெறும் வெளியிருந்து லேசர் தான். அந்த லேசரோட இன்டென்சிட்டியை நீங்க ஏத்த இந்த குழி will become deeper and deeper. அது டீப்பர் அண்ட் டீப்பர் ஆக இந்த ஆட்டம்ஸ் வந்து they cannot jump between different wells freely, and they also have strong interaction between each other relative to the kinetic energy. அந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்னா அந்த ஆட்டம் எல்லாம் ஸ்பான்டேனியஸா they go to a state called Mott insulator. Basically இது வந்து ஒரு analog of something like a conductor where atoms நீங்க எலக்ட்ரானா மதிச்சீங்கன்னா இது எலக்ட்ரான் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. இங்க போட்டீங்கன்னா கரண்ட் வரும். இந்த இடத்துல நீங்க பயஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கும்போது கரண்ட் தெரியும். பட் இந்த Mott insulator ஸ்டேட்ல நீங்க பயஸ் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இருக்காது. ஓகேயா? ஸோ இந்த
டிரான்சிஷன் ஃப்ரம் சூப்பர் ஃப்ளூயிட்ல இருந்து மாட் இன்சுலேட்டரை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டலா ஒரு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் இன் an optical lattice வச்சு 2002ல பார்த்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்சிஷன். ஏன்னா இது இட்ஸ் an எக்ஸாம்பிள். இது எல்லாமே டெம்பரேச்சர் 0ல நடக்குது. இங்க டியூன் பண்ணப்படுற பேராமீட்டர் வந்து வெறும் இந்த லைட்டோட இன்டென்சிட்டி ஆர் த ஆப்டிக்கல் லாட்டிஸோட டெப்த். ஸோ இது வந்து ஆனா இது வந்து ஒரு இன்டராக்டிங் குவாண்டம் மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த ஆட்டம்ஸ் வில் இன்டராக்ட் அமாங் ஈச் அதர். ஸோ இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் இஸ் கால்ட் ஒரு குவாண்டம் ஃபேஸ் டிரான்சிஷன்ங்கிற அந்த ஒரு விஷயத்தோட எக்ஸாம்பிள். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2002ல ஒரு ரியல் பிசிக்கல் சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா அதை மேப் அவுட் பண்ணது இந்த அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான். இதே விஷயத்தோட தாக்கம் நிறைய சாலிட் ஸ்டேட் சிஸ்டம்ல இருக்கு. பட் ஆனா இவ்வளவு கிளீனா காட்ட முடியாது அந்த சிஸ்டம்ல. ஸோ அதுதான் அந்த குவாண்டம் சிமுலேஷனோட சக்சஸ் இன் சம் சென்ஸ். ஸோ இந்த செகண்ட் விஷயம் என்னன்னா, இது 2002ல இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ 2010ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணி என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்களால வந்து ஒரு ஆட்டமையும் சிங்கிள் ஆட்டமை ரெசால்வ் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெறும் இந்த ஆட்டமோட பொசிஷன் ஸ்பேஸ்ல பார்க்க முடியல. இங்க காட்டுற பிக்சர் வந்து பேசிக்கா இட்ஸ் லைக் அ பிராக் டிஃப்ராக்ஷன் ஆஃப் த ஆட்டம் வேவ். ஸோ ஆட்டம் வந்து வேவா இருக்கு போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்சேட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால. இந்த நீங்க ஆப்டிகல் லாட்டிஸ் வந்து நீங்க ஒரு கிரேட்டிங் மாதிரி நீங்க பார்க்கலாம். அந்த கிரேட்டிங்ல டிஃப்ராக்ட் ஆகி அந்த ஆட்டமோட மொமெண்டம் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்க இமேஜ் பண்ணா அது இப்படி தெரியும். இந்த ஒரு சென்ட்ரல் பீக்கு, இந்த 4 பீக் ஆஸ் த பீரியாடிசிட்டி ஆஃப் த ஆப்டிகல் லாட்டிஸ். பேசிக்கா நீங்க ஒரு டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் லைட்டை வந்து when you send it through a grating உங்களுக்கு எப்படி இன்டர்ஃபியரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தெரியுமோ அந்த மாதிரி ஒரு மேட்டர் வேவை இந்த ஆப்டிகல் லாட்டிஸ் கிரேட்டிங்கால அனுப்பிச்சப்ப அந்த மேட்டர் வேவ் வந்து மேட்டர் வேவா இருந்து சூப்பர் ஃப்ளூயிடா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க மொமெண்டம் ஸ்பேஸ்ல பிக்சர் எடுக்கிறீங்க, அதனால பொசிஷன் ஸ்பேஸ்ல உங்களால ரிசால்வ் பண்ண முடியல. பட் இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, குவாண்டம் கேஸ் மைக்ரோஸ்கோப்னுட்டு. அதுல எப்படின்னா நீங்க ஒரு ஆட்டம், இந்த ஒரு பிக்சரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட்ல தெரிகிற ஒரு பிக்சர் வந்து இட் இஸ் அ literal photograph of this atomic system where each pixel is 2 atoms. So literally உங்களால வந்து இந்த எக் கிரேட் குள்ள எவ்வளவு ஆட்டம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி இருக்கு. So that's just to show again the possibility, என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு இந்த parallel direction where நிறைய ஆட்டமை சேர்த்து வைக்கிற ஃபீல்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்றது தான் இந்த cavity QED in ultra cold atoms in cavity QED ங்கிற இந்த டாக்கோட மெயின் கோல். ஓகே, குட். ஸோ திஸ் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் ஐல் கம் பேக் டு இட். ஓகே, ஸோ இப்போ லெட்ஸ் see where I am. ஆல்ரெடி 45 நிமிஷம் ஆயிருச்சு. ஸோ ஓகே, ஸோ லெட்ஸ் see. ராகவ், எவ்வளவு நேரம் மொத்தமா? நான் கேட்கவே இல்லை. கிடையாது, நாங்க 3 hours 4 hours எல்லாம் போயிருக்கோம் நாங்க. So don't worry. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ஸோ அப்ப இஷ்யூ இல்லை, பேசலாம். ஸோ எனிவே, ஓகே. ஸோ இப்போ 2 parallel ஃபீல்டு நான் டிஸ்கிரைப் பண்ணேன், which are both related to நம்ம என்ன பண்ணோம்னு நினைக்கிறதுக்கான ரிலேஷன். ஒரு ஃபீல்டு வந்து கேவிட்டிக்குள்ள ஆட்டம் போடுறது எப்படி, அது போடுறதுனால என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் வரும். செகண்ட் ஃபீல்டு வந்து ஒரு ஆட்டம் இல்லாம நிறைய ஆட்டமை நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தா என்னெல்லாம் வரும், இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ். இந்த 2 ஃபீல்டையும் கலக்கிறது தான் இந்த அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் இந்த கேவிட்டிங்கிற ஃபீல்டு. சரி, அது பண்ணதுனால என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி தான் ஆரம்பிக்கணும் எல்லா இடத்துலையும். ஸோ என்ன புதுசா ஆகுது இங்க? 3 இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயம் இதுல ஆகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆல்ரெடி அதோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னா, இந்த ஆட்டம்ஸை கொண்டுட்டு போய் நான் கேவிட்டிக்குள்ள போட்டேன்னா நான் நேர ஆட்டம்ஸை இனிமே பார்க்க வேண்டியது, இமேஜ் பண்ண வேண்டிய கஷ்டம் கிடையாது. பேசிக்கா அந்த கேவிட்டிக்குள்ள இருக்கிற லைட்டு ஆட்டமோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு, பிகாஸ் இந்த மிரர்ஸ்க்கு வந்து ஃபைனைட் ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்கிறதுனால கடைசியில வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ நீங்க அந்த வெளியே வர லைட்டை இமேஜ் பண்ணியே ஆட்டம் பத்தி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோப் அட்டாமிக் டைனமிக்ஸ்க்கு. ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது மெஷர் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு ஸ்மால் ஃபோர்ஸஸ் மெஷர் பண்ணோம்னாலோ இல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டைனமிக்ஸை மெஷர் பண்ணோம்னாலோ அந்த சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாம மெஷர் பண்ண முடியும், ஆர் மினிமலி டிஸ்டர்ப் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ வெரி நியூ வே ஆஃப் மெஷரிங் பிசிக்கல் சிஸ்டம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கேவிட்டி QEDல. செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த பிக்சர் நான் காமிச்சேன், இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸோட பிக்சர். இந்த விஷயத்துல இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸ்ல என்ன ஆகுதுன்னா,
நீங்க ஒரு லைட் ஃபீல்டை வச்சு இன்டர்ஃபியர் பண்ணிடுறீங்க, ஒரு பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணிடுறீங்க. ஆட்டம்ஸ் இந்த பொட்டென்ஷியல்ல மூவ் ஆகுது, ஆனா அந்த பொட்டென்ஷியல் வந்து அந்த ஆட்டம்ஸ்க்கு ரெஸ்பாண்டே ஆகாது. பேசிக்கா என்ன, நீங்க வெளியே இருந்து இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்றதுனால இந்த ஆப்டிக்கல் லாட்டிஸோட லைட்டோட இன்டென்சிட்டி நீங்க வெளியே இருந்து கண்ட்ரோல் பண்றீங்க. அது வந்து உங்களோட ஆப்டிக்கல் லேசர்ல எவ்வளவு பவர் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து இந்த பொட்டென்ஷியலோட டெப்த்தை செட் பண்ணிடுது. ஸோ அதனால ஆட்டம் என்ன செஞ்சாலும் அந்த லைட் பொட்டென்ஷியல் அஃபெக்டே ஆகாது, அது வெளியே இருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ற விஷயங்கிறதுனால. பட் இது வந்து கம்ப்ளீட்டா நீங்க இப்போ ஒரு சாலிட் ஸ்டேட் சிஸ்டமோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ரியாலிட்டி கிடையாது. இப்போ ஒரு சாலிட் ஸ்டேட் சிஸ்டம்ல ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் இன் அ சாலிட், ஒரு எலக்ட்ரான் அந்த சாலிட் லாட்டிஸோட இன்டராக்ட் ஆகும்போது அந்த லாட்டிஸ் மூவ் ஆகும். ஸோ பேசிக்கா இன்ஃபேக்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டிங்கிற அந்த விஷயமே வந்து இந்த லாட்டிஸோட மோஷன் சொல்லுவாங்க, ஃபோனான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோனான்ஸும் எலக்ட்ரானும் இன்டராக்ட் ஆகுறதுனால தான் சூப்பர் கண்டக்டிவிட்டி, ரெகுலர் சூப்பர் கண்டக்டிவிட்டி லைக் நார்மல் சூப்பர் கண்டக்டிவிட்டியே உருவாகுது. ஸோ நீங்க இந்த லாட்டிஸ் ஷுட் பி டைனமிக். இந்த லாட்டிஸ் வந்து மூவ் ஆகிற அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எலக்ட்ரான் மாதிரியான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோட அந்த லாட்டிஸ் இன்டராக்ட் மட்டும் பண்ணக்கூடாது, பட் அந்த எலக்ட்ரான் ஷுட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த லாட்டிஸ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் இந்த நார்மல் ஆப்டிக்கல் லாட்டிஸ்ல கிடையாது. பட் கேவிட்டி கியூவிடிக்கு நீங்க வந்தீங்கன்னா வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் தட் இந்த ஆட்டம் உள்ள மூவ் ஆகும்போது, இப்ப நம்ம பார்த்தோம் இல்ல, நம்ம ஆட்டம் நகர்றத வந்து நம்மளால ஏன் வெளியே கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் ஆட்டம் வந்து அந்த லைட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆட்டம் மூவ் ஆகிற அந்த பொட்டென்ஷியலை ஆட்டமே அஃபெக்ட் பண்ணும். அதோட மேத்தமேட்டிக்ஸ்க்கு நம்ம வருவோம். பட் பேசிக் ஐடியா என்னன்னா, இந்த கேவிட்டிக்குள்ள இருக்கிறது நீங்க வெறும் ஒரு பொட்டென்ஷியல் மாதிரி கிரியேட் ஆகும்னு வச்சுக்கலாம். அந்த பொட்டென்ஷியல் வந்து நீங்க திருப்பி ஒரு லேசர் லைட் பொட்டென்ஷியல்ங்கிறதுனால அதுவும் ஒரு ஆப்டிக்கல் லாட்டிஸ் மாதிரி தான். பட் இப்ப என்ன ஆகும்னா, அந்த ஆட்டமோட டைனமிக்ஸ் படி இந்த லாட்டிஸும் நகரும். ஸோ இந்த ஆட்டமோட டைனமிக்ஸ் அண்ட் ஆட்டமோட மோஷன் இந்த லாட்டிஸை அஃபெக்ட் பண்ணும். அது இட்ஸ் மோர் லைக் வாட் ஹேப்பன்ஸ் இன் அ ரியல் சாலிட். அண்ட் தட் இஸ் ஒரு பெரிய ஃபீச்சர் தட் இஸ் நாட் தேர் இன் சாதாரண ஆப்டிக்கல் லாட்டிஸ் நீங்க வெளியே இருந்து ஃபிக்ஸ் பண்ற ஃபீல்டு. ஸோ லாஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிசிக்ஸ் தட் கம்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆட்டம் போடல கேவிட்டிக்குள்ள, இப்ப நிறைய ஆட்டம் நீங்க போடும்போது என்ன ஆகும்னா, இந்த நிறைய ஆட்டம் எல்லாம் ஒரே ஒரு கேவிட்டி ஃபீல்டோட தான் இன்டராக்ட் பண்ணுது. ஸோ இந்த கேவிட்டியோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஆட்டம்ஸ் ஒரிஜினலா இந்த ஆட்டம்ஸ் நான் இன்டராக்டிங்கா இருந்தாலும் இந்த கேவிட்டி ஃபீல்டு என்ன பண்ணும்னா, பிகாஸ் எல்லா ஆட்டமும் ஒரே கேவிட்டி ஃபீல்ட் பாக்குறதுனால the cavity field that can induce interactions. Basically, and the cavity field can be a carrier of interactions. And interestingly, இதோட டீடைல் அவ்வளோ டீடைலா என்னால போக முடியாது, பட் இட் வில் இன்ட்ரடியூஸ் இன்ஃபினைட் ரேஞ்ச் இன்டராக்ஷன்ஸ். அதோட பிசிக்ஸ் வேணா கடைசியில வரணும். இட் வில் பேசிக்கலி இன்ட்ரடியூஸ் மெனி பாடி இன்ஃபினைட் ரேஞ்ச் இன்டராக்ஷன். ஸோ இந்த கேவிட்டியோட இந்த ஓரத்துல இருக்கிற ஆட்டமும் இந்த ஓரத்துல இருக்கிற ஆட்டமும் ரெண்டுமே பேசிக்கலாம் கேவிட்டி ஃபீல்ட் வழியா. ஸோ அது ஒரு பெரிய நியூ ஃபீச்சர். ஓகே, கொஸ்டின். இந்த தேர்ட் பாயிண்ட்க்கு அனாலகஸா ஏதாவது உண்டா ஆட்டம் எலக்ட்ரான் சினரியோல? ஆட்டம் அது ரிலேட்டடா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கயாச உண்டாக்குமா? இது சாரி சொல்லுங்க. கயாச உண்டாக்குமா? அது of course. So இந்த மாதிரி system can become highly non-linear also, and you can have chaotic dynamics from such systems. Yes. அப்போ நம்மளால அந்த கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா சோ பேசிக்கா நீங்க இந்த கேவிட்டி ஃபீல்ட கிளாசிக்கலா மாடல் பண்ணும்போது தான் chaos வரும். இப்போ நீங்க குவாண்டம் மெக்கானிக்கலா பாத்தீங்கன்னா, சோ குவாண்டம் கேயாஸ்ங்கிறது என்னோட எக்ஸ்பர்டீஸ் கொஞ்சம் தூரத்துல, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவாண்டம் மெக்கானிக்கலா எப்பவுமே யூனிட்டரி எவல்யூஷன் இருக்கு. அதனால உங்களுக்கு குவாண்டம் கேயாஸ் ஓகே. சோ தி பாயிண்ட் இஸ், ஆஃப் கோர்ஸ் கேயாஸ் கொண்டுட்டு வரணும்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் கேயாஸ் வராது. அஃப்கோர்ஸ் இந்த சிஸ்டமை கேயாட்டிக்கா மாத்த முடியும், ஒரு சில பாராமீட்டர் ரெஜிம்ல கொண்டு போலாம், அது பண்ண முடியும். பட் யூனிட்டரி எவல்யூஷன் மட்டும் இல்ல, இதுல இப்போ டிஸ்கிரிப்ஷன் வரும்போது இதுல டிகேயும் இருக்கும். ஏன்னா கடைசியில இந்த போட்டான் உள்ளேயே இருக்க போகுது இல்ல, வெளியே போகுது. சோ கேவிட்டில இருந்து இந்த போட்டான் டிகே ஆகுறதுனால உங்களால வந்து யூனிட்டரியா இதை எல்லாத்தையும் மாடல் பண்ண முடியாது. சோ யூ ஹேவ் டு கோ டு a description where அந்த டிகேயும் இன்க்ளூட் பண்ணும். சோ இட்ஸ் நாட், இது கம்ப்ளீட்டா யூனிட்டரி கிடையாது. அப்போ அது எரர் கரெக்ஷன் மெத்தட் இருக்கு டிகே ஆகுது. சோ இந்த விஷயத்துல வந்து இது ஒரு எரராவும் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இப்ப நீங்க வந்து இந்த கேவிட்டி ஆட்டம் இன்டராக்ஷன் வச்சுட்டு உள்ள ஒரு ஒரு அந்த கேவிட்டிக்குள்ள இருக்கிற ஆட்டமை ஒரு குவாண்டம் நோடா நீங்க பாத்தீங்கன்னா,
அந்த விஷயம் அப்படி நீங்க நோக்கினீங்கன்னா எரர் கரெக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா அந்த லைட் வெளியே வர லைட்டோட இன்ஃபர்மேஷன் வச்சுட்டே நீங்க ஃபீட்பேக் பண்ணி எரர் கரெக்ஷன் பண்ண முடியும். ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன பொறுத்த வரைக்கும், என்னோட டாக் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆக்சுவலா நல்ல ஃபீச்சர். ஏன்னா வெளியே வர லைட் வச்சுதான் நான் உள்ள இருக்கு என்ன இருக்குங்கிறதே கண்டுபிடிக்க போறேன். அதனால நான் எரர் கரெக்ட் பண்றது வந்து அஃப்கோர்ஸ் இஃப் யூ திங்கிங் ஆஃப் இட் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கோட அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது எஸ் எரர் கரெக்ஷன் பண்ணலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேசிக்கா இந்த ஆட்டமை தொடாம அதை எப்படி மெஷர் பண்ண முடியும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் an advantage in the decay and leaking. Okay, so coming back to in the analogy with solid state in the cavity induced many body interaction, நான் இப்ப சொன்ன அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி இல்லையா, ஃபோனான் இன்டியூஸ் சூப்பர் கண்டக்டிவிட்டி, அது ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பேசிக்கா அது எப்படி ஆகுதுங்கிறது ஒரு பேசிக் கார்ட்டூன் பிக்சர் சொல்லணும்னா, ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் ரெண்டு, இது சாலிட் ஸ்டேட் சிஸ்டம்ல ஒரு லாட்டிசஸ் இருக்கு. ஸோ மெட்டல் லாட்டிசஸ் இருக்கு, எலக்ட்ரான் வருது, ஒரு ரெண்டு லாட்டிஸ்க்கு நடுவில் எலக்ட்ரான் போகுது. உங்களோட அயான் சைட்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். இந்த எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் போறதுனால இந்த ரெண்டு லாட்டிஸ் சைட் இந்த எலக்ட்ரானை நோக்கி அட்ராக்ட் ஆகும். இப்ப செகண்டா வர எலக்ட்ரான் இருக்குது இல்லையா, அந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் பார்த்த பொட்டென்ஷியல் மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான பொட்டென்ஷியலை பார்க்கும். ஸோ திஸ் இஸ் an example of an induced interaction where in the lattice oda motion of an ion motion in a lattice effectively நீங்க அந்த ions நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா எலக்ட்ரானுக்கும் எலக்ட்ரானுக்கும் ஒரு இன்டராக்ஷன் ஆகும், வீக் இன்டராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த வீக் இன்டராக்ஷன் இஸ் த மோஸ்ட் வீக் அண்ட் இன்ஃபேக்ட் அட்ராக்டிவ் இன்டராக்ஷன். ஏன்னா இந்த எலக்ட்ரான் போனோம்னா இந்த அயான் டென்சிட்டி மாறுது, அதனால அடுத்து வர எலக்ட்ரான் வில் பி மோர் லைக்லி டு குவிக்லி கம் டு, it will get attracted இந்த ரெண்டு அயானுக்கு நடுவுல. So இது ஒரு weak induced interaction between electrons, and this weak induced interaction இதுதான் இந்த பார்தீன் கூப்பர் ஷ்ரீஃபர் தியரின்னு சொல்லுவாங்க, பிசிஎஸ்னு. இதுதான் வந்து உங்களுக்கு சூப்பர் கண்டக்டிவிட்டியே கொடுக்குது. அதோட அனாலஜி தான் இன்ஃபேக்ட் இப்போ இங்க கேவிட்டி இன்டியூஸ் மெனி பாடி இன்டராக்ஷன் நான் இங்க எழுதியிருக்கிறது என்ன, ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம் இந்த லைட் கேவிட்டி லைட்டோட இன்டராக்ட் ஆகுது, அந்த லைட்டோட இன்டராக்ட் ஆகி அது லைட்டோட ஆம்பிளிடியூட மாற்றும். அந்த ஆம்பிளிடியூட் மாறினா இந்த கேவிட்டியோட பொட்டென்ஷியல் மாறும், அந்த பொட்டென்ஷியல் மாற்றத்தை இன்னொரு ஆட்டம் சென்ஸ் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த லைட்டை நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆட்டமும் இப்போ பேசிக்குது இல்லையா, அதுதான் இன்டியூஸ் மெனி பாடி இன்டராக்ஷன். அவ்வளவுதான். Thank you. சொல்லுங்க இல்ல நான் தேங்க்யூ சொன்னேன், சொல்லிட்டாங்க, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் இதுக்கும் அந்த போனான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன்ஸ் எப்படி நீங்க சொல்றது வந்து போனான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் மாதிரி இருக்கு. கரெக்ட். சோ நான் சொன்னது போனான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் தான். சோ இப்போ பேசிக்கா வந்து இப்போ நான் சொன்னது எக்ஸாக்ட்டா போனான் எலக்ட்ரான் இன்டராக்ஷன் தான். இங்க வந்து போனானோட ரோல் வந்து கேவிட்டி போட்டான் ப்ளே பண்ணுதுன்னு நீங்க வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அப்ப அது வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி விடுமே. சோ அது வந்து ஒரு போனான்ஸ் ஆக்குபேஷன் ஆனோம்னா டெம்பரேச்சர் தேவை. சோ ஒரு சாலிட ஹீட் பண்ணா போனான்ஸ் இருக்கும். ஜெனரலா போனான் ஆக்குபேஷன் நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து இப்போ 10 எலக்ட்ரான் பாஸ் ஆகுது, ஸ்லோ இன்டராக்ஷன் இருக்கு, ஃபர்தரா வந்துகிட்டே இருக்கும்போது வந்து அந்த இது அது ஆக்சுவலா இந்த விஷயம் இப்போ இந்த போனான் இன்டராக்ஷன் அந்த போனான் இன்டியூஸ்ட் இன்டராக்ஷன் பிட்வீன் எலக்ட்ரான்ஸ் நான் சொன்ன விஷயம் வந்து ஜெனரலா அது தெர்மல் எஃபெக்ட் இல்ல, அது வந்து ஆக்சுவலா லோ டெம்பரேச்சர்ல நடக்கிற விஷயம் தான். பட் நீங்க இன் ஜெனரல் வந்து ஒரு சாலிட்ல போனான்ஸோட ஆக்குபேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சாலிட் இந்த கப் மாதிரி இருக்கிற ஒரு சாலிட் எடுத்து நான் ஹீட் பண்ணிட்டே இருந்தேன்னா நம்பர் ஆஃப் போனான்ஸ் வில் இன்க்ரீஸ், பட் த போனான் மோட் இஸ் ஆல்வேஸ் தேர். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது இஸ் சம்வாட் ஈக்விவலன்ட் டு இந்த கேவிட்டில நான் ஒரு வெளிய இருந்து ஒரு லேசர் வச்சு டிரைவ் பண்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுங்கிறது வந்து அது ஒரு கொஹிரண்ட் எஃபெக்ட் இல்ல, ஐ எம் ஆடிங் ஹீட். பட் லேசர் விட்டு நான் கேவிட்டில போட்டான்ஸ் இன்க்ரீஸ் பண்றது இஸ் a coherent effect that is more like work in fact. இது ஹீட், அது ஒர்க், அவ்வளவுதான். பட் எனிவே ரெண்டும் வந்து it is exactly changing the excitation number of the fundamental degree of freedom. இதுல வந்து phonons, அதுல வந்து photons, அவ்வளவுதான். Thank you.
ஓகே, ஸோ தட்ஸ் தி இப்பதான் டாக்கோட பிளான்கே வரேன். அதனால இத்தனை நேரம் பேசினது ஏன் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறோங்கிறதே நம்ம நிறைய நேரம் ஏன் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோங்கிறதே வந்து அதான் ஆக்சுவலா முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆக்சுவலா பார்த்தா சோ வாட் அப்படின்னு எங்களோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பழைய குரூப்ல எல்லாம் நாங்க ஜேர்னல் கிளப் பேப்பர்லாம் பத்தி பேசிட்டு கடைசியில கேள்வி கேட்போம், சோ வாட். ஸோ நான் இப்ப இது வரைக்கும் சொன்னது வந்து சோ வாட். இப்ப ஆக்சுவலா இந்த டாக்கோட எண்ணத்தை பத்தி நம்ம பேச போறோங்கிறத இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ பிளான் வந்து ரொம்ப ஒரு டுட்டோரியல் லெவல் இன்ட்ரடக்ஷன் டு அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் இன் கேவிட்டி. ரொம்ப பேசிக் ஹாமில்டோனியன் எழுதி அந்த சிஸ்டமை டிஸ்கிரைப் பண்ண போறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ஆட்டம் ஒரு சிங்கிள் மோட் கேவிட்டிக்குள்ள அது டெவலப் பண்ணி ஒரு 2 மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர் அல்ட்ரா கோல்ட் ஆட்டம்ஸ் இன் கேவிட்டிஸ், ஒரு 2 மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேவையான தியரியை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 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 முன்னோட்டமா பார்த்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி பேசுவோம். அதை பேசிட்டு டைம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல எனக்கு இன்வால்வ் ஆக முடிஞ்சிச்சு கேவிட்டி QED ல. டைம் இருந்தா அதை பத்தி பேசுவோம். பட் இதோட முடிச்சிட்டாலும் இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம்.